no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திமுக அதிமுக ரெண்டு பேருமே விஜய் முதல்வராகாமல் இருப்பதற்காக அவங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆகலான்னு ஒரு முடிவு எடுத்ததும், அதுலயும் குறிப்பா திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலான்ற ஒரு டாக்கெல்லாம் போயிருக்கு. அதை திருமாவளவனே ஒப்புக்கொள்கிறார். இந்த மாதிரி எல்லாம் நடந்திருந்தா தமிழக மக்கள் ஏற்றிருப்பாங்களா என்ன? இதை சிபிஐ பாக்குறாரு, சிபிஎம் பாக்குறாரு, அவங்க போறாங்களான்னு பாக்குறாரு, ஜன்னல்ல வருதான்னு பாக்குறாரு, ஜன்னல் வழியை எட்டி பாக்குறாரு, ஹோட்டலுக்கு வர வேணான்றாரு, இல்ல ஆதவர்ஜனா வந்துட்டு போறான்றாரு, டெடன்ட் ஹோட்டல்ல தங்கிறான்றாரு, சோபா போகும்போது கம்முன்னு இருக்காரு. அப்புறம் இப்ப சொல்றாரு சோபா வந்து நாங்க முன்னாடி ஆர்டர் கொடுத்ததுன்றாரு. அதுக்கப்புறம் டெல்லிக்கு போயிட்டாரு. அவங்களாம் சந்திச்சு உங்களை இல்ல தலைவர் டெல்லியில நாளைக்கு தான் வரேன்றாரு. திரும்ப கூட்டிட்டு வர்றாரு. திரும்ப வேளச்சேரியில வந்து விஜய் வராரு. அன்னைக்கு வேளச்சேரியில வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தாவேக்கால பேசுறது என்னன்னா, திருமாவர்களுடைய குழப்பம் வந்து திமுகவோடும் இருக்கணும், டிவிகேவோடும். அதான் கிராமத்தில் பழமம் கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை. ஒரு அரசியல் தலைவரா ஸ்டாலின் அறிவாலயத்துல இருந்து கட்சி நடத்தலாமே தவிர சட்டமன்றத்துக்கு இந்த 5 வருஷத்துக்கு அவர் போக மாட்டாரு. அவர் 5 வருஷத்துக்கு எல்லாரும் உசுப்பேத்தி விடுறாங்கிறதுக்காக அவர் வந்து நின்னாருன்னா, திரும்ப 100 ஓட்டுல ஜெயிச்சிட்டாருன்னா, திமுக வந்து என்ன பண்ணுச்சு, காங்கிரஸை வச்சுக்கிட்டு சமாளிச்சிச்சு, பாஜகவை சமாளிச்சு தாக்கு பிடிச்சிச்சு. ஏன்னு கேட்டா அது எக்ஸ்பீரியன்ஸ் கட்சி, அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு, ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. இப்ப தாவேகாவால காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, எதிர்த்து நிக்க முடியாது. ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுநர்களை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் விமலேஸ்வரன் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். புதிய அரசாங்கம், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அரசாங்கம், அமைச்சரவைகள்லாம் இப்போ ஒரு 9 பேர் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு வரிசையா நம்ம யார் யார் இருக்க போறாங்க, கூட்டணியில வந்தவங்க, ஆதரவு கொடுத்தவங்க யார் யார் கொடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். திமுக அதிமுக அல்லாத ஒரு அமைச்சரவை, ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கு? இந்த ஆக்டிவிட்டிஸ் எப்படி பார்க்குறீங்க நீங்க? அதாவது தொடர்ந்து இந்த ஒரு 10 நாட்களாக சமூக வலைதளமும் ஊடகங்கள் வாயிலாக ஒரு பக்கம் வந்து விமர்சனங்கள் இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து அவர் காலையில சீக்கிரம் வந்துடுறாரு, 9:15 வந்துடுறாரு, அவரோட போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுறது இல்லை, 16 கிலோமீட்டர்ல இருக்கிறதுனால அவரோட வீட்டையே மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான திட்டங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி கோப்புகளை கையெழுத்து போட்டாரு. முதல் கோப்புகளை வந்து கையெழுத்து போட்டு அது ஒன்று விமர்சனத்தை சமூக ஊடகமும் ஒட்டுமொத்த ஒரு விமர்சனம் ஏற்பட்ட உடனே அதுல அவர் பின்வாங்கினார்னு நான் எடுத்துக்காம, அவரு அது மக்களோட கோரிக்கைக்கு செவிசாச்சார். எதிர்கட்சியினர், தேமுதிகவோடது இல்ல விசிகாவோட உறுப்பினர், அவங்களோட கோரிக்கையை செவிசாத்து அவங்களுக்கு மதிப்பளித்து அதை வந்து நான் அதை ரீகன்சிடரேட் பண்ணேன்னு மாத்தினாரு அந்த பண்டிட் நியமனத்தை. அது போன்றதெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான். ஏன்டா அதை காது கொடுத்து கேட்கிறாங்க, எதிர்கட்சிகள் பேசுறதுக்கு வாய்ப்பு தராங்க. அதுல பார்க்கும்போது இப்பதானே வந்திருக்காரு, 10 நாள் தானே ஆகுது, இன்னும் அதுக்குள்ள எல்லாத்தையுமே அவர் முதல் நாள் பதவி ஏற்கும் போதே சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு 2 முறை அழுத்தி சொன்னாரு. யாரா இருந்தாலும் டைம் கொடுக்கறது தான். எதிர்கட்சிகளும் மற்ற கட்சிகளும் அதன் வேலைகளை தொடர்ந்து செய்யும். சமூக ஊடகத்தின் வாயிலாகவோ, மழை பெஞ்சா தாவேக்கா தான் காரணம், வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தாவேக்கா தான் காரணம் அப்படின்றதெல்லாம் குற்றச்சாட்டுகள் அனைத்து கட்சி இருக்கும்போது நான் வந்து கொண்டே தான் இருக்கும். இதெல்லாம் அவர் எதிர்கொள்ளணும். நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தினம் தினம் அவர் முள்மேல நடக்கணும்ட்டு இதெல்லாம் ஏற்கனவே அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு வரவே மாட்டாரு, அவர் இருக்கவே மாட்டாரு. அது அப்போது போட்ட விமர்சனங்களையே ஒரு பலமான அடித்தளமா அமைக்கப்பட்டுருச்சு அவருக்கு. உண்மையாவே எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. நாங்க அதுதான் அவரோட பேஸாவே எடுத்துக்கிட்டு அந்த அடியவே தாங்கினவரு. இந்த அடியை, அதாவது சொல்ற மாதிரி நான் அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் எந்த அடியா இருந்தாலும் தாங்குவேன்ற மாதிரி கரூர் சம்பவத்தை கடந்து வந்த விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களால் இனிமேட்டு நடக்க போற இந்த சம்பவங்கள் எதிர்கட்சிகள், எதிர்கட்சிகளையும் மற்றவர்கள் கொடுக்கிற விமர்சனத்தையும் தினமும் வந்து எதிர்கொண்டுதான் ஆகணும். சில விஷயங்களை அவர் திருத்தி கொண்டுதான் ஆகணும். சட்டம் ஒழுங்குல எது நடந்தாலும் முதல்வர் தான் குறிப்பிடுவாங்க, அதையும் அவர் கூர்ந்து கவனித்து கொண்டுதான் ஆகணும். இப்போ அதாவது
கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, மாடு வண்டியில பூட்டிட்டாங்கன்னா ஒவ்வொரு மாடு ஒரு ஒரு திசைக்கு இழுத்துட்டு போகும்ட்டு. இதுக்கு உதாரணம் வந்து திமுக ஆட்சி காலத்துல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். அமைச்சர்கள்லாம் உட்கார வச்சுக்கிட்டு, காலையில யாரு என்னால நிம்மதியா தூங்க முடியல, யார் யாரு பிரச்சனையை என்ன பண்ண பிரச்சனையை கொண்டு வர போறாங்கன்ட்டு. அப்போ அவருக்கே அது நடந்திருக்கு. ஆமா. இப்ப நம்ம என்ன அதாவது கேட்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனான அரசியல் தெரிந்த ஒருத்தருக்கு இந்த பிரச்சனையை இந்த பிரச்சனை அணுகியிருக்காரு. வருது அப்படின்னும் போது ஆமா. இப்ப புதுசா வந்திருக்காங்க எதிர்கொண்டவர் இவரு. புது மாடுகள் வண்டியில போட்டிருக்காங்க. ஒரு மாடு வலது பக்கம் இழுக்கும், ஒரு மாடு இடது பக்கம் இழுக்கும். அவர் சொன்ன மாதிரி பவர் சென்டர்ன்றது நான் தான் அப்படின்னும் போது அவருக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கு நடுவில் எதிர்க்கட்சிகள் திரும்ப மற்றவங்க வந்து கீழே போயிட்டு ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கலாம்னா, ஏற்கனவே இருந்த அரசு 28 மாசம் பொறுத்தானே கொடுத்துச்சு. இவர் வந்து 28 நாளுக்குள்ளேயே நீங்க கேட்டீங்கன்னா எப்படி அப்படின்ற ஒரு எதிர்வினை ஒரு பொதுமக்கள் எதிர்வினை ஆற்றும் போது ஊடகத்தின் இன்னொருத்தங்கள் வந்து அதற்கு எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்காங்க. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளம். அவருக்கு பிரீத்திங் டைமை கொடுக்கணும். குழந்தை 10 மாசத்தில் நடக்கும், தவழும், உருளும், எந்திரிச்சு உட்காரும், அதுக்கப்புறம் தான் ஓடுன்ற மாதிரி அவருக்கு எல்லாம் 6 மாசம்ன்றது ஒரு வருஷத்துல அவர் கடந்து வந்துருவார். பாப்போம், நம்ம பேசுவோம். ரொம்ப முக்கியமா திமுக அதிமுக 2 பேருமே விஜய் முதல்வராகாமல் இருப்பதற்காக அவங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆகலாம்னு ஒரு முடிவு எடுத்ததும், அதுலயும் குறிப்பா திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலான்ற ஒரு டாக்கெல்லாம் போயிருக்கு. அதை திருமாவளவனே ஒப்புக்கொள்கிறார். இந்த மாதிரி எல்லாம் நடந்திருந்தா தமிழக மக்கள் ஏற்றிருப்பாங்களா என்ன? இதை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா நமங்க தாவேக்கா வர்றதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சொல்ற மாதிரி இதுல முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். உழைக்காமல் வந்துட்டாரு அப்படின்றது ஒரு பக்கம் நம்ம ஏத்துக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னு கேட்டா அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இவர் மேல மக்களுக்கு கிரேஸ் உருவாயிடுச்சு. அந்த கிரேஸ் வந்து மற்றவங்க சொல்லுவாங்க சுழல்ல வந்துட்டாங்க, புயல்ல வந்துட்டாங்க, சுனாமில வந்துட்டாங்க அப்படிலாம் ஒரு கிரேஸ் வந்துருச்சு. வந்தால் போகாதது புகழும் பழியும்ன்ற மாதிரி மக்கள் என்ன தேர்ந்தெடுத்துட்டாங்க, எங்களுக்கு தாவேக்கா வேணும், திமுக வேணாம், தாவேக்கா வேணும், அதிமுக வேணாம் அப்படின்ற ஒரு அளவுக்கு முன் எடுத்தாலும் அவரால மெஜாரிட்டியா, அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பாஷையில சொல்லணும்னா மைனாரிட்டியா, மைனாரிட்டி அந்த வார்த்தை டிவிக்கு, ஆமா மைனாரிட்டி அந்த வார்த்தை தான் சரியான மைனாரிட்டி டிவிக்கேவா அவரால் வந்து கொண்டு வந்து இன்றைக்கு அதையும் மீறி அமைச்சிருக்காரு. ஆனா இந்த எதிர்கட்சிகள் இவர்கள் எல்லாம் வந்து 75 ஆண்டுகள் எதிர் துருவமா இருந்தாங்க. அது ஒரு முன்னணி நாளிதழ்ல வந்து எப்படி வந்துச்சு, இருவரும் பேசிட்டு இருக்காங்க, இருவரும் வரப்போறாங்க, விசிகால பேசிட்டு இருக்காங்க இப்படின்னு ஒரு முன்னணி நாதில வந்தோடனே அது பாமரர்களுக்கும் போய் சென்றடைஞ்சோடனே, ஆனா அதை இந்த கட்சியோ தலைமையோ அதை வெளியே சொல்லல. இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏவா வேலு போன்றவர்கள், நேரு போன்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அது எங்க பங்காளி கட்சி தானே அப்படின்ற வார்த்தைகள் வந்துதான், ஐயோ அப்ப அந்த பத்திரிகையில வந்தது உண்மையாதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்றத மக்கள் சிந்திக்க ஆரம்பி. அப்படி நடந்தா மக்கள் வந்து ரொம்ப இன்னும் வந்து இப்படிலாம் இவங்க பண்ணுவாங்க தெரிஞ்சா மொத்தமாவே யாரும் மொத்த சீட்டுமே இவங்களுக்கே ஓட்டு போடணும் போடாம இருந்தாங்க பாத்தீங்களா. அதாவது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போட்டவங்க கூட ஐயோ இப்படிலாம் இவங்க பண்ணுவாங்க தெரிஞ்சா நம்ம அங்கேயே ஓட்டு போட்டுருக்கலாமேன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திருச்சு. அதாவது இதற்கு நடுவுல பெரிய மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை யோசிக்க வச்சுட்டாரு திரு விஜய் அவர்கள். அதாவது நடக்கவே நடக்காதுன்னு ஒண்ணுதான் நடக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாரு. ஏன் நம்ம 2 பேருமே சேர்ந்து இவர் வரவிடாம தடுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டு கொண்டு போனது தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பெரிய மாற்றம், புரட்சி தான். ரைட். வர்ற நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பேசுறதை விட ரொம்ப முக்கியமா அந்த திருச்சி கிழக்கை இவர் வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. ராஜினாமா இப்ப அந்த காலியானது அறிவிப்பு எப்படி ஒரு 3 மாசத்துல தேர்தல் வந்துடும். திருச்சி கிழக்குல ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2-3 பேர் எல்லாம் தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடலாமா, போட்டியிடுவாரா, அது அந்த டிவிக்கு வேட்பாளர் தான் எப்படியும் வருவாங்க. முதல் வந்து திருச்சி கிழக்குல வந்து இவர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இப்போ இருக்க செங்கோட்டையன் அவர்கள் கொண்டு போயிட்டு தேர்தல் அதிகாரி கிட்ட ராஜினாமா செய்யறேன் விஜய்க்கு ராஜினாமா செய்துட்டார். அதன் பிறகுதான் மாண்புமிகு முதலமைச்சரா அவர் வராரு. ஆனா அங்க வாபஸ் வாங்கினோம்னா அங்க இருக்க ஒரு 5-10% மக்களுக்கு வந்து ஒரு சிறிய அதிருப்தி. எப்படின்னா எங்க தொகுதியில விஜய் வந்து ரிசைன் பண்ணிட்டாரே, விஜய் நாங்க அவருக்கு வாக்களிச்சோமே அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தாலும், நாங்க விஜய் வரணும்னு தானே வாக்களிச்சோம், அப்ப விஜய் வந்துட்டாரு, அப்ப எங்க தொகுதி வந்து திரும்ப ஒரு தேர்தல் வரப்போகுது அப்படின்றத எடுத்துக்கொண்டாங்க. ஆனா ஒரு கழக தலைவரா நீங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை சின்ன ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட ஒரு ஊடக பேட்டி வந்து கேட்கும்போது சொன்னாங்க, நீங்கள் எப்போ அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னும் போது அவங்க சொன்னாங்க,
கலைஞர் அரசியல் பண்ற வரைக்கும் நான் அரசியல் இருக்கணும், அதுக்கப்புறம் நான் அரசியல் இருக்கக்கூடாது, அதுக்கு அப்புறம் இருக்கவங்க யாரும் எனக்கு ஆப்டானவங்க எனக்கு எதிரானவங்க கிடையாது, எனக்கு சமமானவங்க எதிரி கிடையாது பண்ண விரும்பலன்ற. அதான் நீங்க அதாவது அஜித் சொல்ற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதி வேணாம், எனக்கு எதிரியா இருக்கிறதுக்கு நிறைய தகுதி வேணும்ன்ற மாதிரி ஜெயலலிதா அம்மையார் என்ன நினைக்கிறாங்க, கலைஞரை தவிர எனக்கு யாரும் பெரிய எதிரி தகுதியான எதிரி கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது நீங்க நினைச்சு பாருங்களேன், இப்போ இதை வேண்டாம், ஜெயலலிதா அம்மையார் கூட ஸ்டாலின் மட்டும் நின்று அரசியல் பண்ணியிருந்தாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு வரும்போது முதல்வரா வரும்போது ஜெயலலிதா அம்மையார் எந்திரிச்சு நிப்பாங்களா? இல்ல, அது அவ்வளவு சரியாவும் யதார்த்தத்துக்கே வராது. நீங்க பின்வாசல் வந்தியா வந்து வேணா என்ட்ரி போட்டு போலாம். கலைஞர் கூட சில நாள்ல வந்து சட்டமன்றத்துக்கு வரணுன்றதுக்காக என்ட்ரி போட்ட வரலாறுலாம் உண்டு நிறையா. ஆனா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, விசுவாசிகள் ஓவரா அந்த நிறைய பொலிட்டிக்கல் சொல்லுவாங்க, ஓவரா அது நிறைய பாஷை இருக்கு, அதுக்கு அவ்வளவு தூரம் கீழே இறங்கி போகணும். தலைவரை 1 லட்சம், நேத்து கூட ஒருத்தர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார்ல, முடிஞ்சா ஆதவர்ஜி நான் இங்க நின்று 1 லட்சம் ஓட்டுல என்ன ஜெயிக்க வச்சு நான் ஜெயிக்கிறேன் அப்படின்லாம் ஒரு மேடையில நேத்து கூட ஒரு பேசினார் அவரு. இது போன்ற பலர் வந்து திமுக தலைவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, தலைவரை நீங்க இந்த தொகுதியில நிக்கிறீங்க, நாங்க தான் உங்களை முதல்வராகணும் அப்படின்னு நேரும் சொல்லியிருக்கலாம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் சொல்லியிருக்கலாம், திருச்சியில இருக்க இவர் நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனா கொஞ்சம் ஓட்டுல தான் விஜய் ஜெயிச்சிருக்காரு, அதனால நீங்க அந்த இடத்துல ஜெயிக்கலான்ட்டு. ஆனா அவர் கட்சி தலைவரா எல்லாரும் அவர்கிட்ட சொல்லியிருந்தாலும் உறுதியா அங்க அவர் நிக்க மாட்டார். ஏன் நிக்க மாட்டார்னா, அவரு விஜய்க்கு எதிராக அரசியல் பண்றதுக்கு சட்டமன்றத்துக்கு போய் நீங்க நினைச்சு பாருங்க, அதேதான் திரும்ப ரிப்பீட்டு. ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு, ஜோசப் விஜய் வரும்போது ஸ்டாலின் எந்திரிச்சு என்னதான் இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர்னு சொல்றதுக்கு அவர் பக்குவப்பட்டிருந்தாலும் கூட இருக்கவங்க ஏத்துக்க மாட்டாங்க. வணக்கம் வைக்கணும், வணக்கம் வைக்கணும். சட்டமன்ற மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லணும். முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் வைக்கிறாருல்ல, இபிஎஸ் வயது பாருங்க, இபிஎஸ் விட்டுருங்க, இவர் ஒரு கட்சி தலைவர். இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் அது சகஜம். என்கிட்ட அவங்க எல்லாம் குழுக்கள்ல வந்தவங்க, இவர் ஒரு கட்சி தலைவர் அப்படின்னும் போது நிச்சயமா அதை செலக்ட் பண்ண மாட்டார். அதற்காகத்தான் இவர் அங்க வரக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து உதயநிதி அவர்களை வந்து எதிர்கட்சி தலைவர் ஆக்கிருக்காரு. சரி, இப்ப அதுவே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உதயநிதி அவர்களால ஒரு பேப்பர் இல்லாம படிக்க முடியுமா? ஒரு தலைவர்னா ஒரு கட்ஸ் வர தேவை இல்லையா? இப்போ நீங்க சோனியா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட சோனியா அவர்கள் போக்குவரத்துக்காக ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஒருத்தர் கூட வச்சிருப்பாங்க, அவருடைய கான்வாயில தான் அவங்க போவாங்க வருவாங்க, அவங்களுக்குன்னு தனியா கான்வாய் இல்லைன்றதா அந்த மாதிரி சில சலுகைகள்லாம். எதிர்கட்சி தலைவரோட அலுவலகத்தை வந்து வீட்டிலேயே வச்சுப்பாங்க, எதிர்கட்சி சிலைக்கு பந்தோபஸ்து இருக்கு, கான்வாய் இருக்கு, இந்த மாதிரிலாம் சில சலுகைகள் அவர் உதயநிதிக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா மூத்த அரசியல்வாதிகள் நேரு இருக்காரு, இன்னும் 4-5 பேர் இருக்காங்க, ஐயா அவங்கள கொடுக்கல அப்படின்னும் போது அங்க அதுதான் திமுக, அதுதான் அவங்களோட பலவீனமா. விஜய் அவர்களை எதிர்கொள்ள உதயநிதி போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன், அதுதானே செட்டப். அதாவது எப்படி வந்து திரும்பவும் வந்து, அதாவது அன்பழகனுக்கு அப்புறம் ஆற்காடு வீராசாமி, நாஞ்சில் மனோகரன், இந்த ஒரு கட்டமைப்பு இருக்கும்போது ஆற்காடு வீரா இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்கு அப்புறம் பொன்முடி, நேரு, ஏவாவேலு, சேகர் பாபு ஒரு கட்டமைப்பு உருவானா, அதுக்கு பிறகு ஒரு கட்டமைப்பு தான் அவர் இருக்கும் போதே வலுவா உருவாகிறார்னா உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா, இப்போ கலை கதிரவன், அதே மாதிரி இந்த பக்கம் வந்து கார்த்திக், இப்படி ஒரு சிலரை கொண்டு வந்து பிரபாகராஜ், இப்படி ஒரு சிலர் அந்த ஏஜி செக்டர்ல கொண்டு வந்து ஒரு பேரிகார்டு கட்ட முயற்சி பண்ணாங்க. இப்போ இது எல்லாமே பிம்பம் உடைஞ்சு போய் தலைகீழ மாறினதுக்கு அப்புறம் இப்போ சட்டமன்றத்துக்கு நிச்சயமா போகிறதுக்கு ஸ்டாலின் விரும்ப மாட்டாரு. இப்ப என்ன பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க என்கிட்ட கேட்டது கேள்வி என்னன்னா, நின்னு தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இருக்க மரியாதமும் போயிடும். அப்போ ஒரு அரசியல் தலைவரா ஸ்டாலின் அறிவாலயத்துல இருந்து கட்சி நடத்தலாமே தவிர சட்டமன்றத்துக்கு இந்த 5 வருஷத்துக்கு அவர் போக மாட்டாரு. அவர் 5 வருஷத்துக்கு எல்லாரும் உசுப்பேத்தி விடுறாங்கன்றதுக்காக அவர் வந்து நின்னாருன்னா, திரும்ப 100 ஓட்டுல ஜெயிச்சிட்டாருன்னா, 100 ஓட்டுல ஜெயிச்சாருனாலும் 100 ஓட்டுல தோத்தாருனாலும் ரெண்டே ஒரே மரியாதை தான். சட்டமன்றத்துக்கு போக முடியாது. இங்க ஜெயிச்சுட்டு அங்க போய் மொக்க வாங்குற மாதிரி இருக்கும், இதான் சரியான வார்த்தையா இருக்கும். இங்க ஜெயிச்சுட்டு சட்டமன்றத்துல மொக்க வாங்குற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு பழுத்த அரசியல்வாதி கிட்ட இந்த மாதிரி, அதனால நிச்சயமாக உறுதியாக திருச்சி கிழக்குல போட்டியிட மாட்டாரு, இடவும் கூடாதுன்றது நம்மளோட. அவர் வந்து ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு ஒரு பெரிய கௌரவம் இருக்கு, அவரை மக்கள் நேசிக்கிறாங்க, பக்குவம் அடைஞ்சவர், எதிரியே அவரை நேசிக்கக்கூடிய நபர், நம்மளாம் அவரை நேசிக்கிறோம். அதனால அங்க திரும்ப வந்து அவர் அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக அவரை நிக்க. இந்த பக்கம் டிவிகே சார்பில் வந்து ஆதரவு கொடுத்த விசிகா தலைவர் திருமாவளவன்,
அவரே திருச்சி கிழக்குல போட்டியிடணும்னு ஆசைப்படுறதாவும், அதே போல அவர் அமைச்சரா கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் பல செய்திகள் அதுவும் போயிருக்கு. ஒருவேளை அப்படி நடந்தாலும் திரு ஸ்டாலின் வெர்சஸ் திருமான் கூட வந்தாலும் அதுவும் நல்லா இருக்காது அந்த அரசியலும். ஆமா. அதாவது காட்டு மன்னார் கோயில்ல அந்த ஜோதிமணிக்கு முன்னாடி இவர் தான் நிக்கிற மாதிரி. ஆமா ஆமா. அப்போ ஒரு 2 விமர்சனம் கிளம்பிச்சு ஊடகங்கள்ல. 2 இடத்துல நிக்கிறாரு. அப்போ ஒரு இடத்துல எலெக்ஷன் நின்னுட்டு இது ஆயிட்டு போச்சுன்னா விஜய் எப்படி 2 இடத்துல நின்னுகிட்டு இருக்காரு? அவர் தோத்துட்டாருன்னா திரும்ப எலெக்ஷன் வரும், அப்போ அரசுக்கு செலவாகுமே அப்படின்னு கேட்கறது. அது அப்படியே இந்த பக்கம் வந்துச்சு. இவர் தான் அங்கே எம்பியா இருக்காருல்ல, இப்போ இங்க நின்று திரும்ப எலெக்ஷன் வந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு பார்வை. ஒரு கட்சி தலைவருக்கு ஆசை பாருங்க. ஆரூர் ஷானவாஸுக்கு கொடுக்கல, சட்டசபையெல்லாம் வரும். ஆமா, ஆரூர் ஷானவாஸுக்கு வரல, கொடுக்கல, இவங்களுக்கு கொடுக்கல. இப்படி வந்து உள்கட்சிக்குள்ள அவங்களுக்கு நிறைய வந்த உடனே அவர் அதை பின் வாங்கிட்டார். பேக் அடிச்சது யாருன்னு கேட்டா, இந்த 2026 தேர்தல்ல நான் தான் நிக்க போறேன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சுட்டு ஜோதிமணியை நிப்பாட்டினார். ஆனா அவர் நின்னதுக்கு அப்புறம் ஏற்கனவே அதே தொகுதியில 300 ஓட்டுல என்னவோதான் திரும்ப ஜெயிச்சிருக்காரு. அந்த தொகுதியில பெருசா பெரிய வாக்கு சதவீதம் பெருசா ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த தேர்தல்ல திரும்ப அவர் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, உடனே எப்பயுமே ஒரு தெளிவான பேச்சு, தெளிவான முதிர்ச்சி, எல்லாருக்குமே அதிகாரியில இருந்து எல்லாருக்குமே அவரோட ஸ்பீச் வந்து கலைஞர், வைகோ, அதுக்கப்புறம் திரும்ப இந்த பேட்டர்ன் தான் அரசியல். தமிழக அரசியல்ல வந்து ஒரு முடிவெடுக்கும் துறன், ஒரு பேச்சு, அவர் பேச்சை கேட்ட குழப்பமே இல்லாத ஒரு பேச்சா இருக்கும். ஆனா அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு திருமாவுடைய பேச்சு வந்து எல்லா இடத்துலயுமே புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இல்ல. சிபிஐ பாக்குறாரு, சிபிஎம் பாக்குறாரு, அவங்க போறாங்களான்னு பாக்குறாரு, ஜன்னல்ல வருதான்னு பாக்குறாரு, ஜன்னல் வழியை எட்டி பாக்குறாரு, ஹோட்டலுக்கு வரவேணான்றாரு, இல்ல ஆதவர்ஜனா வந்துட்டு போறாருன்றாரு, டெடன்ட் ஹோட்டல்ல தங்கிறான்றாரு, சோபா போகும்போது கம்முன்னு இருக்காரு. அப்புறம் இப்ப சொல்றாரு சோபா வந்து நாங்க முன்னாடி ஆர்டர் கொடுத்ததுன்றாரு. அதுக்கப்புறம் டெல்லிக்கு போயிட்டாரு, அவங்களாம் சந்திச்சு உங்களை இல்ல தலைவர் டெல்லி இல்ல நாளைக்கு தான் வரேன்றாரு, திரும்ப கூட்டிட்டு வர்றாரு. திரும்ப வேளச்சேரியில வந்து விஜய் வராரு. அன்னைக்கு வேளச்சேரியில வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தாவேக்கால பேசுறது என்னன்னா, அடிமட்ட தொண்டை விசிகால இருக்கவங்க அனைவருமே ஆனா உண்மையாலுமே ஓட்டு போட்டு தான் நான் ஜெயிச்சாங்க மக்கள். ஏன்னா வேளச்சேரிக்கு வராருன்ட்டு இந்த கிண்டில இருந்து டிராபிக் அவ்வளவு தூரம் அந்த சின்ன குறுகலான சந்துக்குள்ள அவர் வந்து அந்த நீங்க பாக்குறீங்க மேல இருந்து இறங்கி வந்து அந்த கம்பி போட்ட ஜன்னல்ல இருந்து அந்த இடத்துக்கு நானே ஆபீஸ்க்கு நிறைய முறை போயிருக்கேன். நிறைய முறை போயிருக்கேன் வேளச்சேரி ஆபீஸ்க்கு. அது இப்ப அந்த ஸ்கூல் மாதிரி கட்டிட்டு அதுல தங்குறாரு அவரு. அந்த அவர் நினைச்சா ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தன்னை தேடி வரவங்களுக்கு கட்சி அலுவலகத்துக்கு வர சொல்லியிருக்கலாம் அசோக் நகருக்கு. அங்க சில கட்டிட பணிகள் நடந்துகிட்டு இருக்கனால இவர் இங்க வர சொன்னார். ஆனா அந்த இடத்துல ஸ்தம்பிச்சு போச்சு, அந்த ஏரியாவே ஸ்தம்பிச்சு போச்சு. அப்படிப்பட்ட அந்த கிரௌட பார்த்தவொடனே அதை நேரடியா பாக்குறாருல, என்னடா நம்ம ஏரியாக்குள்ள வரும்போது இவ்வளவு அன்னைக்கு ஒரே நாள்ல அங்கேயும் சந்திக்கிறாரு, இங்கே சந்திக்கிறாரு, முதல்வர் எதிர்கட்சி தலைவர் சந்திக்கிறாரு. இவ்வளவு சந்திச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, மறுநாள் விஜய் இங்க வராருன்னு வேளச்சேரி ஃபுல்லா குருநானக் ஸ்கூல் வரைக்கும் டிராபிக் அந்த அளவுக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு. அதன் பிறகு அவர் பார்க்கும்போது எதையுமே தெளிவா எடுத்து உரைக்கல. அது வந்து அதுல நிறைய மாற்று கருத்து இருக்கு, அவர் பேச்சுல நிறைய மாற்று கருத்து இருக்கு. முன்னாடி என்னை யாருமே அணுகல, என்கிட்ட யாருமே பேசலன்றாரு. இன்னைக்கு நடந்த ஒரு பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்புல அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட ஒரு கால் வந்துச்சுன்றார், அது யாரையும் உடைச்சு பேச மாட்டேன்றார். எனக்கு ஒரு கால் வந்துச்சு. தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இந்த ரிசல்ட் வந்து ரிசல்ட்டுக்கு பிறகாக அவருடைய எல்லா செயல்பாடுகளுமே, அதாவது தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறது எல்லாத்துலயுமே ஒரு குழப்ப மனநிலையிலே அவர் குழப்பத்துல இருக்காரா இல்ல அவர் யாராவது ஆபரேட் பண்ற. இதுல நீங்க நமக்கு முக்கியமான விஷயம் எடுத்துக்கணும்னா, அவர் ஒரு இடத்துல வந்து தெளிவா என்ன பண்றாரு, அவர் விஜய் தாவேகால வந்து பேசிட்டு இருக்காங்க, விசிகால பேசிட்டு இருக்காங்கன்னும் போது வன்னியரசு ஒரு இது பண்றாரு, துணை முதல்வர் எங்களுக்கு பதவி இனிமேட்டு அதிகாரத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை இப்படி எல்லாம். அதுக்கு நடுவுல இங்க பேச்சுவார்த்தை நடந்து எங்க போயிட போறாரு டக்குன்னு என்ன பண்றாரு, ஆலூர் ஷானவாஸ் உடனே தலைமை கிட்ட எல்லாம் எந்த உத்தரவுலாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவரு உடனே ஒரு இன்டர்வியூ உடனே கொடுத்து திமுக விட்டு போனா அது வந்து துரோகத்தான செயல் திமுக அப்படின்றாரு. 3வது நாள் என்ன பண்றாரு, அவருடைய முகநூல் பக்கத்துல இருந்து விசிகாவோட போஸ்டிங்கை மட்டும் அதை எடுக்கிறார், பேஜ்ல இருந்து எடுக்கிறாரு. இதுக்கு நடுவில் நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியது, அதே விசிகால இருக்க ஒரு நபர் வந்து நம்ம சங்கத்தமிழ், அவரு ஒரு இன்டர்வியூ தராரு. எங்க தலைவரை நாங்க அப்போதே போலான்னு சொன்னோம், இப்ப தலைவர் யோசனை பண்றாரு, அப்பயே போயிருந்தா 25 சீட்டு நாங்க துணை முதல்வர், எங்க தலைவரை 4 பேர் ஓப்பனா அவங்க சொன்னதான் சொல்றேன், நம்ம ஒண்ணு வெத்தலையில மை போட்டு பார்த்து சொல்ல, எங்க தலைவரை 4 பேருக்கு எடுத்தாங்க, நீங்க போவாதீங்க, நீங்க போனீங்கன்னா நாங்க அங்க போயிடுவோம்ட்டாங்க. அது எங்க தலைவர் எப்படி 4 பேருக்கு எடுத்தாங்களோ அதே மாதிரிதான் திமுக தலைவரையும் அங்க ஒரு 4 பேருக்கு எடுத்து விட்டாங்க, நீங்க தான் வந்துருவீங்கன்ட்டு. இப்போ எங்க அண்ணன் வந்து எங்க தலைவரால முடிவு எடுக்க முடியல, நான் ஓப்பனாவே சொல்றேன் அப்படின்னு
ஊடகங்கள்ல ஓப்பனா சொன்னாரு. ம். நானே இல்ல தலைவர் இப்ப அக்செப்ட் பண்ணிப்பாரா? இது அமைச்சர் பதவி குடுக்குறாங்கன்றதுக்காக ம். அவரு தாவேகாவோட அதாவது அப்படி அமைச்சர் பதவி ஏத்துக்கிறாருனாவே திமுக கூட்டணியில இருந்து வெளியேற கணக்கு தான். சாயந்தரம் வந்து கடிதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 மணிக்கு அறிவாலயத்துல போயிட்டு முதல்வரை சந்திச்சுட்டு முன்னாள் முதல்வர் சந்திச்சுட்டு வந்தார் பாத்தீங்களா? அப்ப அவர் சந்திக்க போறாருன்னும் போதுதான் இவரு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. ம். ஆனா வெளியே வந்து என்ன பண்ணாரு, நான் ஒரு குத்துவேன், உன்னை அரவணைக்குவேன்ற மாதிரி நாங்க வெளியே இருந்து ஆதரவு தரோம், ஜன்னலுக்கு வெளியே இருந்து ஆதரவு தரோம். அந்த விஜயகாந்த் சொல்லுவார வரதும் தான் வா, எதுக்கு ஜன்னல் வழியா எட்டி பாக்குற, பின்வாசல் வழியா எட்டி பாக்குறேன்னு அவர் வேற ஒரு அரசியல் கட்சி அதாவது ஆரம்பிக்க போறாரு. திருமாவர்களுடைய குழப்பம் வந்து திமுகவோடும் இருக்கணும், டிவிகேவோடும் அதான் இருக்கணும். கிராமத்தில் பழமம் கூழுக்கும் ஆசை மீசைக்கும் மீசைக்கும் ஆசைன்ற ஆசை. மாதிரி ஆமா. அவர் வந்து அந்த இடத்துல தெளிவா ஆனா முடிவெடுக்கல. இன்னைக்கு வேண்டான்னு மறுக்கிறாரு அவரு. ம். அதாவது அமைச்சர் பதவி கொடுத்தால் அதை ஏற்க மாட்டோம், நாங்க வெளியில இருந்து ஆதரவு தான் இப்ப சற்று முன் பேட்டியில சொல்லியிருக்காரு. ஆமா. ஆனாலும் சொல்றாரு அந்த பக்கம் இருந்து பிரஷர் இன்னமும் இருக்கு அப்படின்றாரு. அந்த பக்கத்துல இருந்து பிரஷர், அந்த பக்கத்துல எந்த பக்கம்னு அவர் சொல்லலையே. இல்ல அந்த பக்கம் பிரஷரே ஆதவ் அர்ஜுனாவா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான். இல்ல. ஆதவ் தான் இதுல ரொம்ப எப்படியாவது விசிகாவை திமுகவிடமிருந்து பிரித்திரணும்னு நினைக்கிறாரு போல அவரு. இல்ல ஆதவ அர்ஜுனா கூட அவர் தப்பு கிடையாது, எங்க பக்கத்துல வாங்கன்னு தானே சொல்றாரு. ஆமா ஆமா. நீ நட்டாத்துல கைட்டி விட்டுட்டு போலியே, இல்ல முக்கிய ஒரு அங்கீகாரம் நீங்க கண்டிப்பா எங்க கிடைக்கும். கிட்ட வாங்க. ஏன்டா ஆதவ அர்ஜுனா வந்து ஆரம்பத்துல இருந்த கட்சி தானே, ஆமா. அதுக்கு தலைவருக்கு இவருக்கு வந்து பெரிய துரோகம் பண்ணியிருக்க மாட்டாரு. ம், ம். இப்போ நம்ம துரோகம் பண்ணோம் நிறைய பேர் சொன்னாங்க, இன்னைக்கு கூப்பிட்டு வந்து ஒரு அழகு பார்க்கலான்ட்டு. ஆனா இந்த இடத்துல குழப்பமான மனநிலையில, ம். அதாவது கேட் அண்ட் த வால்ன்ற மாதிரி மதில் மேல் பூனையில தான் இப்போ திரும்ப மதில் மேல் பூனையில இருக்காரு. இந்த Okay. பக்கம் குதிக்கலாமா அந்த பக்கம் குதிக்கலாமான்னு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், அவர் போக மாட்டாரு, இப்படியே நின்னுட்டு நீங்க எங்க அதாவது பட்டியல் சமூகத்துக்கு இவங்களுக்கு வந்து நீங்க முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு ஒரு அழுத்தத்தை, ஒரு நட்புன்ற முறையில அழுத்தத்தை கொடுப்பார். சில டிமாண்ட்ஸ் ஆனால் வைப்பாருன்றீங்க. ஆமா, Demands ஆனா வைப்பாரு. அவரே டிமாண்ட் வைப்பார். ஆனா அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து ரொம்ப வெளியே வந்துட்டேன். ஜெயலலிதா அதிமுகல இருந்து வெளியே வரும்போது அவங்க கூப்பிட்டாங்க, ஒரே ஒரு அட்வைஸ் தான் உங்களுக்கு, அரசியல்ல ரொம்ப பொறுமை வேணும், என் தம்பி திருமாவளவன் எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்றத நம்ம தொலைக்காட்சியோட ஒரு விழா ஃபங்க்ஷன்லயே ஆமா, அவர் நான் அதை என் கொடுத்தாரு. அதை என்னோட நான் பேட்டியில 2-3 முறை திரும்ப ரசிச்சு பார்த்தேன். ம், ம். அப்படின்றவரு இப்ப வந்து என்ன பண்ணாரு, இங்கேயும் இருக்கணும் இங்கேயும் இருக்கணும்னா இது முடியாது, இது வடதுருவம் இது தென்துருவம், ஆமா, ஒண்ணு இதை விட்டாதான் அதை பிடிக்க முடியும். ஆமா, ஆமா. அப்படின்னும் போது அவர் என்ன பண்றாரு, இதுல கட்சி உடைந்து போயிடுமோ, ம். நான் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, யாரு 3-4 பேர் இப்படி செதறி போயிருவாங்களோ, சரி. இவங்க விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் உங்க குடும்ப பின்னணி திமுகவா இருக்கு, ம். அப்ப இவங்க 2 பேர் பிரிஞ்சு உடைஞ்சு போயிட்டாங்கன்னா கட்சி உடைஞ்சிருமோ, இது வந்து எல்லா குடும்ப தலைவனுக்கும் உள்ளான So, பொறுப்பு. அம்மாக்கும் விசிகாவுக்கு ஏகப்பட்ட இடியாப்ப சிக்கல் இருக்கு. ஆமா, அம்மா அப்ப வீட்டுல ஒரு அம்மா அப்பா எப்படி நினைப்பாங்கன்னா, பையன் கல்யாணம் பண்ணி 2 பையன் தனியா போயிட்டான்னா குடும்பம் உடைஞ்சிருமேன்ற அந்த எண்ணத்துல தான் இன்னைக்கு உண்மையாவே அவர் இருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன முடிவு முடிவெடுக்க எடுக்கிறாருன்னு. முடியல அவரால. Yes. அதிமுக அந்த ஃபிராக்ஷன் ஒரு தனி பிரிவு ஒண்ணு. ம். அவங்க என்ன பண்ண போறாங்க? அவர்களை அமைச்சரவையில சேர்த்துக் கொள்ள போகிறாரா திரு விஜய் அவர்கள்? இல்ல என்ன நடக்கும் அது? உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு சோர்ஸ் தகவல் தான். இதன் அடிப்படையில 2 அமைச்சரவை அதிமுகவுக்கு கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், அது எப்படி 25 பேர் ஆதரவுல 2 பேருக்கு தான் 2 பேருக்கு கொடுக்கலாம், காங்கிரஸுக்கு 2ன்ற மாதிரி பேச்சு. காங்கிரஸுக்கு 1ன்றாங்க. ஆ. அந்த 1 இங்க கொடுத்துருங்க, எதுக்கு காங்கிரஸ வேண்டாம் அப்படின்னு ஒரு டீம் அவர்கிட்ட சொல்லுது. இப்ப அவரும் இந்த யார் இடத்துல காங்கிரஸையே கைட்டி விடுன்றாங்க. கைட்டி விடுன்றாங்க. ஆனா அவருக்கு அதுக்கு உடன்பட மாட்டாரு. ஆமா. அவர் நிச்சயமா ஆனா உடன்பட இன்னைக்கு மாட்டாரு. கேரள முதல்வர் பதவியேற்பு விழாவுல அவர் பங்கேற்கிறதா இருந்துச்சு. ஆனா போல. ஏன் போகலன்னும் போது அதுக்கு நம்ம பெரிய ஒரு விஷயத்தை நம்ம அதை யோசனை பண்ணி போகலன்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்டா பதவிக்கு வந்து ஒரு 10 நாள் ஆச்சு. இங்க அவர் காலையில வந்தா 4:30 மணி வரைக்கும் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிட்டுட்டு 4:30 மணி வரைக்கும் இங்கே உட்காந்து மீட்டிங்லாம் இருக்காரு. அப்ப திடீர்னு இவரோட ஷெட்யூல் அங்க போயிட்டு வரும்போது ப்ரோக்ராம் அடிபடும். சரி மொத்தமா நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்றதுனால தவிர போவாததுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கும்னு நான் கருதல. ஒண்ணு. ஆனா இப்ப நீங்க கேட்ட மாதிரி அதிமுக வந்து திரும்பவும் வந்து தாவேகாவுடன் நினைச்சு அவங்களுக்கு மந்திரி சபை கொடுக்கறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு இவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு அதுவா இருந்தாலும் தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனத்தையும் ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தும். ஏன் என்ன பலவீனம்? ஏன்னு கேட்டா சார் இந்த நேரத்துல அவங்களுக்கு நம்பர்ஸ் வேணும் சார். என்னதான் ஒரு 8 பேர் திமுக ஆதரவுல இருந்தாலும் திமுக கூட்டணி இருந்தாலும் அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆமா, அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காத கம்யூனிஸ்டோ விசிகாவோ அவங்க முடிவு. பட் கூடுதலா ஒரு 25 பேர் ஆதரவு கொடுக்குறாங்கன்றது 144 நம்பர், 108ன்ற நம்பர் 144 இன்னைக்கு பெருசா தெரியுது இல்ல? ஆமா. அதாவது ஏற்கனவே இவர்கள் வந்து ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் தமிழக மக்களாலையும் இவராலையும் இவங்க கட்சினாலையும் முத்திர குட்டப்பட்டிருக்கு. மாற்று 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 மாற்றுன்ட்டு. அப்ப அந்த மாற்றுன்னு வரும்போது இப்ப ஒண்ணுமே இல்ல. உதாரணத்துக்கு போய் ஒரு மரியாதை நிமித்தமா தமிழர்கள் மரபுபடி மரியாதை நிமித்தமா
முன்னாள் முதல்வர் வீட்டுக்கு அவர் போயிருந்தாரு. ம். அப்ப கூட எனக்கு தெரிஞ்சு அதுல காலையிலேயே சட்டமன்றத்திலே பார்த்துட்டு பதவி பிரமாணம் பண்ணும்போது உதயநிதி வணக்கம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா கூட ம், ம். அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சிருக்காரு. அவர் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. ஆனா சாயந்தரம் வீட்டுக்குள்ள வந்தோன்னா கட்டி பிடிச்சாரு. அது வந்து தமிழர் மரபு, வீட்டுக்கு வந்தவங்கள இருக்கணும். ஆனா அந்த டைம்ல சமூகத்துல எல்லாம் என்ன போட்டாங்க வலைதளங்கள்ல, தீய சக்தின்னு எப்படி தீய சக்தி கூட போய் சேர்ந்தீங்க. அது ஒரு மரியாதை நிமித்தமானதுதான். மரியாதை எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காரு சீமான். அவங்க அப்பா இறப்புக்கு ஸ்டாலின் வந்து போன்ல பேசி உடனே அங்கிருந்து அமைச்சர் அனுப்புறேன், பெரிய அனுப்புறேன் அப்படின்னு திரும்ப நன்றி சொல்லுவேன். இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமானதுதான். அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து 144 இவங்களுக்கு பலமான ஒரு எண் தான் இவங்களுக்கு. ஆனால் திரும்பவும் வந்து ஊழல் குற்றச்சாட்டில் பல பேர் சிக்கி கொண்டிருக்கார்கள். இப்ப இவங்களுக்கெல்லாம் முதலாளி ஒருத்தர் மேல இருப்பார். இந்த முதலாளி என்ன பண்ணுவாரு, இவங்க கூட வச்சிருந்தாங்கன்னா இப்போ ஒரே ஒரு விஷயம் நல்லது என்னன்னா, இவங்களுக்கு காங்கிரஸ அதிமுக இன்னும் 3 ஆண்டுகள், பாஜக தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கு. இந்த 3 ஆண்டுகள்ல இவர் பல திட்டத்தை நிறைவேற்றணும், வாக்குறுதியை காப்பாற்றணும். பாதியை காப்பாத்தினா 2.5 வருஷம் காப்பாத்தி மீதி பாதியை கூட அடுத்த 2.5 வருஷத்தை காப்பாற்றலாம். திமுக தானே பண்ணிச்சு 28 மாசம் பொறுத்து. அப்போ முதல் 28 மாசத்துக்கே இவரு அங்கிருந்து முதல் வரணும். அப்ப அந்த முதல் வரணும்னா முதலாளி கிட்ட பகைச்சிக்காம இருக்கணும். அப்ப முதலாளி கிட்ட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும். ஏன் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும்னா, இப்ப காங்கிரஸ் கூட இருக்கிறது வந்து காங்கிரஸ் இவர் கூட இருக்கிறது இவருக்கு பலமா இருக்கிறாரு. வரலாறு புரோட்டோகாலை மீறி முதலமைச்சரோட பதவியேற்பு விழால ராகுல கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தாரு. காங்கிரஸ்காரங்க இவருக்கு மறைமுகமா நிறைய வேலை பார்த்திருக்காங்க. காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய தலைமை வந்து மிகப்பெரிய நம்ம உள்கட்சி தமிழ்நாட்டு காங்கிரஸை பத்தியே பேசல. தமிழ்நாட்டு காங்கிரஸ் வந்து திமுகவோட இதுதான் இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும், எலெக்ஷன் பிறகு வரைக்கும் திமுகவோட தான். மேல இடத்துல இருந்து எங்கெங்க நம்ம தான் இப்ப பாக்குறோம்ல, இதை முன்னாடியே செய்திருந்தா நம்மளும் எவ்வளவு சீட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆதங்கள் ஏற்படும் போது, அப்ப மேல இருந்து கன்சிடர் பண்ணும்போது யார் இதை கெடுத்தது, அப்ப கீழே இருக்க காங்கிரஸ் தலைவர் தான் கெடுத்தாங்க. இப்போ காங்கிரஸுக்கும் அதிமுகவும் திமுகவும் சேருதுன்னு நம்ம முதல்ல பேசணுமே, முதல்ல பேசினதே அதிமுக திமுக சேர்ந்துருது இவர் விஜய்க்காக. இப்போ டோட்டல் எதிர்கட்சி பாஜகவுக்கு காங்கிரஸ். அப்ப அந்த காங்கிரஸோட தாவேக்கா வச்சு கூட இருக்கும் போது அப்ப மேல இருந்து எப்படி பாஜக ரசிக்காது முதல்ல. ரெண்டாவது திமுக வந்து என்ன பண்ணுச்சு, காங்கிரஸ வச்சுக்கிட்டு சமாளிச்சிச்சு, பாஜகவை சமாளிச்சு தாக்கு பிடிச்சிச்சு. ஏன்னு கேட்டா அது எக்ஸ்பீரியன்ஸ் கட்சி, அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு, ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. இப்ப தாவேக்காவால காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, எதிர்த்து நிக்க முடியாது. தொடர்ந்து வந்து என்ன பண்ணணும், இல்லாட்டி எல்லாத்துக்கும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும், எல்லாத்துக்கும் மத்திய அரசு எடுத்து ஒரு போராட்டத்தை எடுக்கணும். அதுக்காக இப்போ அதாவது ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, யானை திறத்துதுன்னு ஓடியாந்து கிணத்துல குதிச்சாச்சு. அப்பா யானை கிட்ட தப்பிக்கணும், யானையால தான் கிணத்துல குதிக்க முடியாதுன்ட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி திரும்பி பார்த்தா யானை கிட்ட தப்பிச்சுட்டு வந்து உள்ள பக்கத்துல சிங்கத்து காலை பிடிச்சிட்டு இப்படி நிக்கிறாப்ல. ஐயோ சிங்கத்தையும் பிடிச்சிட்டே மேடான்னு சொல்லிட்டு மேல இப்படி பாக்குறாரு. அங்கிருந்து தேன் கூடு இருக்கு, அதுல இருந்து ஒரு தேன் நாக்குல சிந்திக்குது, அதை நாக்குல நக்கிக்கிறாரு. தேன் ஒரு சொட்டு தேன் தான் கிடைச்சிச்சு, யானை கிட்ட இருந்து மாட்டி சிங்க கிட்ட இருந்து. இந்த கதை தான் தவிர பாஜகவை ஹேண்டில் பண்ணணும்னா காங்கிரஸ் கூட அவர் இருக்கிறது போராட்டமாவே இருக்கும். திரும்ப ஒரு ஈஸியா இப்போ போய் பிரதமரை சந்திக்கிறேன், காங்கிரஸ் தலைவரை சந்திக்கிறேன், ஜனாதிபதியை சந்திக்கிறேன்னு சொன்னார்ல, இது மரியாதை நிமித்தமான சந்திப்பா இருக்கும். அடுத்து திரும்பவும் திமுக வந்தோடனே இவரை வச்சு எழுதிக்கிட்டே இருந்தாங்களே, முன்னாள் சீஃப் செக்ரட்டரி வச்சு இறையன்பு கடிதம் 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 கடிதம்னு கடிதம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், அங்கிருந்து வரலன்ற மாதிரி. அப்போ இங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா உங்க வேற வழியே இல்லை. இப்ப அவர் அதிமுக கூட தான் இருந்தாகணும். ஆனா அதிமுக அமைச்சரவை கொடுத்துதான் ஆகணும். அதிமுக அமைச்சரவை கொடுத்துச்சுன்னா எதிர்கட்சிகள் விமர்சனத்தை அள்ளி பூசும், விமர்சனத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி. என்ன சொல்ல வரீங்க, ஏடிஎம்கே அந்த ஃபிராக்ஷனை மினிஸ்ட்ரியில கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல காங்கிரஸை வச்சுக்கணுமா வேண்டாவா? நீங்க ரெண்டுத்தையும் குழப்புறீங்க. இல்ல குழப்பல, காங்கிரஸ் இப்ப வச்சிருக்காரு. ஆனா அவரால காங்கிரஸை வச்சுக்கிட்டு நாட்டு மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணிட முடியாது. பிஜேபி அதை ரசிக்காது, உண்மையா அதை ரசிக்காது. அப்படின்னும் போது இவர் வந்து அதிமுகவுல இந்த 20 பேரை சீட்டை வைக்கும் போது 2 மந்திரி சபை அவங்களை கொடுக்கதான் வேணும். ஆனால் அதை அவங்க எப்படி கையாள போறாங்க, இவர் ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்தணும், அவங்கள வச்சுக்கிட்டு இவர் எப்படி ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தணும். பார்த்தா காங்கிரஸும் அவருக்கு பிரச்சனை தான், ஏடிஎம்கே இந்த ஃபிராக்ஷனும் பிரச்சனை தான். ஆமா, இதை வச்சுக்கிட்டு தான். ஆனா அவர் ஆட்சியும் நடத்தி ஆகணும். சோ பிரச்சனைகளும் கூட வரும், எதிர்க்கட்சியும் அவர் பேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. புதுவிதமான ஒரு பார்வையை சொல்றீங்க.
காங்கிரஸாலேயும் அவருக்கு பிரச்சனை இருக்குது, ஏடிஎம்கே இந்த ஃப்ராக்ஷனாலும் பிரச்சனை இருக்குது. சப்போஸ் அவங்கள கொண்டு பதவி வந்தாலும் பிரமாணத்தை கொண்டு வந்து காங்கிரஸ் அவர் ராகுல உட்கார வச்சுட்டு மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட வாழ்த்து செய்தியை வாங்கிட்டு இன்னைக்கு பதவியேற்ற பிறகு திரும்ப காங்கிரஸ் அவர் கைட்டி விட முடியாத சூழ்நிலையிலும் இருக்கிறாரு. ஓகே இப்ப அந்த சேர் நாற்காலிக்கு 2 கல்லு தான் முட்டு கொடுத்திருக்காங்க. ஆமா. அந்த நாற்காலி முட்டுவை சரி பண்ணணும்னா இந்த அதிமுக கொண்டு வந்து வச்சிருக்கணும். நல்ல வேளை இன்னைக்கு அவர் கேரளா போல சார். நான் அந்த கேரளா பதவியேற்புல பார்த்தேன். விடி சதீசன் பதவியேற்றதும் யார் யார் பக்கத்துல இருந்தாங்க தெரியுங்களா? ரேவந்த் ரெட்டி, சித்தராமையா, எல்லாம் பூரா காங்கிரஸ் ஆளும் மாநில முதல்வர்கள்லாம் அங்கே தாங்க. விஜய் அங்கே பக்கத்தில் உட்காந்தா இதை பார்த்துருந்தாங்கன்னா பிஜேபி இன்னும் டென்ஷன் ஆயிருப்பாங்க. அது நடக்காமல் போயிடுச்சு. நல்ல வேளை அவர் விஜய் போகாமல் இருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை தவிர்த்து விட்டுருக்கார். நிறைய விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி விமலேஸ்வரன் சார். மிக்க நன்றி.